வாங்க யாராவது சப்போர்ட் கொஞ்சம் வாங்க. என்ன சொல்லுவார் இப்போ இன்னைக்கு சிரமம் பாராமல் சனிக்கிழமை எல்லாருக்கும் நிறைய வேலை இருந்தோம். நம்மளுடைய போராட்டத்துக்கு எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் உங்களோட வேலைகளெல்லாம் முக்கியமான அலுவலகங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா நேரத்திலும் இங்கே வந்துடுறீங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் எந்த நிமிஷம் நம்ம கூட இருக்காங்க. நீங்க அங்க இல்லைங்க விளங்கவே இல்லை. பணம் எடுக்கிறது தெரியும். யார் பேசுறது? ஓகே கொஞ்சம் அமைதியான போது இந்தியாவில் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன போராட்டத்துக்கெல்லாம் நீங்கள் எல்லா நேரத்திலையும் வந்து உதவுறீங்க. அந்த வகையில் நம்ம இந்திரா குடும்பத்தின் சார்பில் வருகின்ற எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காரு சகோதரர் மாணிக்க வாசகம். இந்த எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்திரா சார்பிலையும் நம்ம அண்ணன் வேதமூர்த்தி உதயகுமார் குடும்பத்தார் சார்பிலையும் உங்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய போராட்டத்துக்கு நீங்கள் எப்போதும் ஆதரவு கொடுக்கணும். நம்ம விடுதலை பெற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் என்ற உறுதிமொழியை நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சி எல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆக வருகிற உங்களுக்கு எல்லோருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கிறேன். போராட்டத்துக்காக வேண்டிதான். ரொம்ப நன்றிண்ணா. நீங்க பேசுங்க. நண்பர் உதயகுமார் சாரோட நெருங்கின நண்பர் மாணிக்க வாசகம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்க மகன் எப்படிங்க இருக்காரு? என் மகன் இருந்தாரு. இனிப்பிடி அதிகமாக இருக்கிறனால பார்வையை மறந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுத்து விடுதலா இருக்குது. அவங்க சீக்கிரமாக விடுதலையாகி வரணும்னு அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டுக்க விரும்புறீங்க? அரசாங்கத்திட்ட நான் கேட்கறது என்ன, அவங்களுக்கு சீக்கிரமாக விடுதலை செஞ்சிடணும். அவங்க வந்து எந்த குற்றமும் செய்யலை. கணக்குகளுக்காக வேண்டி போராடினாங்க, நியாயத்தை கேட்டாங்க. அதுக்காக அவங்கள பிடிச்சி உள்ள வச்சுருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்கறது என்ன, அவங்கள விடுதலை செஞ்சு. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் பூஜைகள் அது இதெல்லாம் செய்கிறாங்க, நிறைய செய்கிறாங்க. பூஜை கூட நிறைய பூஜை செய்கிறாங்க. இது கேண்டல் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க கூட கேண்டல் பிடிச்சி எல்லாரும் அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேங்க. அவருக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி, உங்கள் மகன் செஞ்ச விவகாரத்தை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எதுவும் வருத்தப்படுறீங்களா மனசில்? வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா அவங்களால இன்னைக்கு மக்கள்லாம் நிறைய பலனடைகிறாங்க. நம்ம இந்தியர்களுக்கு நிறைய அரசாங்கத்தில் இந்த பார்லிமெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு சந்தோஷமாகவும் இருக்குங்க. அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகளை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக
சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. என்னுடைய பிள்ளைங்களும் வெளியில வந்து மற்றவங்களோட சந்தோஷமா இருக்கணும். வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரும் சீக்கிரம் வந்து எங்களோட கலந்துக்கணும்னு நான் பிரியப்படுறேன். Thank you all the press. அந்த மருந்து கொடுக்காம பிள்ளைக்கு 1 மாசமா மருந்து கொடுக்கல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அங்கேயே 2 நாள்ல போடாட்டாங்க. மருந்து கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே, எண்ணத்தினால இப்படி செய்யறாங்க. என் பிள்ளைய என்ன சீக்கிரம் கொண்டுற எண்ணத்துல செய்யறாங்க. 1 மாசமா மருந்து கொடுப்பேன்னா எப்படிங்க இன்னைக்கு சுகமாகும்? திருத்த கூட தானே ஆகும். அதனால அவருடைய தங்க பாய்ச்சிட்டு இதயத்தை பாய்ச்சிட்டு திடீர்னு வேற ஏதாவது அட்டாக்ல கொண்டாந்து அவர் படுக்க வச்சுட்டா யாருங்க பொறுப்பு? என் பிள்ளை எனக்கு கொடுப்பானாம. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு எப்படி ஆதரவு சொல்றாங்க? நான் இன்னும் அவங்களோட சரியா சந்திக்கல, இப்பதான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க வந்து இந்த பார்லிமெண்ட் கூடுறப்ப என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் இன்னும் மற்ற 5 பேருக்காக மற்றவங்களுக்காகவும் அவங்க நிறைய பேசி வாதாடி எங்க பிள்ளைங்களை வெளியே கொண்டு வர அவங்க பேசுகிறாங்க. நிறைய நிச்சயமா செய்யணும். அது சொல்லுங்க, அதுக்கு ஆன்சர் கொடுங்க. நன்றி அம்மா. Definitely. நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட்ல உட்காரப்ப definitely we will move for motion. இதே உறுதி அவங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்றேன். பார்லிமெண்ட் மெம்பர் definitely all the opposition, Indian opposition and including the 82 we will move for motion on the first day itself. அது கண்டிப்பா நடக்கும் பார்லிமெண்ட்ல. இந்த வர 17ஆம் தேதி we will go back again to Putrajaya. We want to see Syed Hamid Alba. We have no political motive. We want Syed Hamid Alba to go down to Kemunteng, see the condition of P. Uday Kumar, and also give all the access of the medicine and all the access. This is what we want. We don't have any political motive. We will definitely bring up the matter in Parliament on the Parliament sitting. Thank you very much. Okay. Walga Uday Kumar. Walga Uday Kumar. Walga Uday Kumar. Walga Uday Kumar. Makal Shakti. Makal Shakti. Makal Shakti. Indra Walga. Indra Walga. Indra Walga. Indra Walga. Indra Walga. Indra Walga. Okay, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு த பிரஸ். Hello.